ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரசு அருங்காட்சியகம் மியூசியம் பார்க்க போகிறோம். எங்கே இருக்குன்னா பழனியில் இருக்குது. சரியா? எல்லோரும் பழனி போனோம்னா முருகன் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது இந்த கவர்மெண்ட் மியூசியம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. சைடில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்கும். அது வழியாக மேலே போனோம்னா கவர்மெண்ட் மியூசியம் இருக்கும். ஓகே, அங்கே உள்ளே பார்த்துட்டோம்னா அந்த காலத்து பொருட்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சேகரித்து வச்சுருக்காங்க. அது அப்புறம் பழனி, திண்டுக்கல் மாவட்டங்களை பற்றினது, காயின்ஸு, த தபால் தலைகள், அப்புறம் உலோகங்கள், இந்த மாதிரியானதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச மாதிரி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மியூசியம் ரெடி பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டோடது. கண்டிப்பாக பழனி போகிற எல்லாருமே கோயிலுக்கு ஆன் தி வேல தான். ஆன் தி வேல நிறையா கடைங்க இருக்கும். அந்த கடைங்களில் ஒரு கார்னரில் பார்த்தோம்னா ஒரு வழி இருக்கும். அதில் பார்த்துட்டோம்னா அரசு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம குறிஞ்சி கபிலர், அதாவது 99 பூக்களோட பேரை வந்து எழுதியிருப்பார்ல, அந்த பேர், அந்த 99 பூக்களோட பேரை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நாணயங்கள், பழனி அப்படின்னு பேர் பொறிக்கப்பட்ட நாணயங்கள், அப்புறம் தபால் தலைகள், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை பற்றி இருக்குது, வெளிநாட்டு நாணயங்கள் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பாம்பு, தவளை, இதோட ஆர்கன்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் ஷோ பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஓரளவுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக போகிற எல்லாருமே பாருங்கள். ஓகே, நம்மளோட புராதன சின்னங்களை நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து குழந்தைங்க வரணுங்கனால நீங்கள் போகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு போங்க. ஓகே, ஸ்டாம்ப் இருக்குது. அடுத்து பாருங்கள், பூடான் நாட்டு தபால் தலைகள், செப்பு தகட்டில் உருவாக்கப்பட்ட சிலைகள், லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த மாதிரி. இது வந்து பிளேட்டு, மரத்தால் செய்யப்பட்டது. அடுத்து அதில் சைஸ் வரியாக இருக்குது. அப்புறம் ஸ்வாடு, வாள், கபிலர் காட்டும் மலர்கள். ஓகே, சங்கம், ஓகே, 15 சித்தர்கள். அடுத்து இந்த வெடியுப்பு, இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்ல, அந்த வெடியுப்பு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சித்த மருத்துவத்துக்கான தாதுக்கலாமா, அதெல்லாம் ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஆர்கியாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். உலோக சிலைகள், பெரிய தாலி அப்படிம்பாங்கள்ல, பெரிய பானைகள், அது. வெவ்வேறு கடவுளர்கள் சிலைகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆயுதங்கள், பரிணாம வளர்ச்சியை பற்றின ஒரு சார்ட்டு. இது வந்து நீலகிரி தோடாஸோட கிளாத்து. அயன் பாக்ஸ், அது வந்து அந்த வாழைப்பழ சீப் தெரியுது பாருங்கள், அது வந்து மரத்தால் செய்யப்பட்டது, மரத்தாலான வாழை சீப்பு. அடுத்து சொன்னேன்ல, ஆதிச்சநல்லூரில் நம்ம கட்டெடுத்துருக்கோமே 300க்கும் மேற்பட்ட தாலிகள், முதுமக்கள் தாலிகள். அது இது வந்து பறவை, சிறுத்தை, புனுகு பூனை, அப்புறம் புனுகு பூனை, காட்டுப்பூனை, இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது காட்டுப்பூனை. இதில் பாருங்கள், அன்னப்பறவை, இதெல்லாம் வந்து வெத்தலைப்பட்டி, அது வந்து. அப்புறம் முட்டைகள், கடற்குதிரை, பாம்புங்க. கண்டிப்பாக பார்க்கணும் எல்லோரும். தேல், சாறை,
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இதெல்லாம் கடலில் கிடைக்கிறது கடற்பஞ்சு. இதை வந்து புரை உடலிகள் அப்படி சொல்லுவாங்க. கணுக்காலிகள், புரை உடலிகள் இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. கடல்வாழ் உயிரினங்கள். நட்சத்திர மீன். பரிணாம வளர்ச்சிக்கான சார்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.